Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வந்து இருக்க போகுது டெல்லியில. இங்க என்னெல்லாம் வந்து நம்ம பண்றோம், எப்படி இருக்கோம் அப்படின்றத விட அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு வந்து டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சித்ரா சிஸ்டருக்கு வந்து பெரிய பெரிய ஹாய். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரி சித்தி பர்த்டேக்கு வந்து அப்படி சுந்தரி சித்தி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சித்தியா நினைச்சு நீங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சின்ன வயசு போட்டோ வந்து பார்த்தாச்சு சிஸ்டர் உங்களோடது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த இதுல ஒரு பிக் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய போட்டோஸ் வந்து இருக்குது. அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த மூலம் பார்த்தேன்ட்டு. அந்த கொஞ்சம் கருப்பா அப்படித்தாங்க இருப்பேன். இப்படி ஒரு சித்தி கிடைக்க நீங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும். நான் வந்து சொல்லியிருந்தேன் சித்தின்னு சொல்லிப்போம், ஆனா பட் வந்து அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது உண்மையான வருத்தங்கள். நிறைய வீட்டுல சித்திங்கள் வந்து அம்மா விட அதிக ஸ்தானம் எடுத்து பார்ப்பாங்க. எங்களுக்கும் அப்படித்தான். எங்க வீட்டுல வந்து எனக்கு வந்து 3 சித்தி. எனக்கு அம்மா நான் மூத்தவங்க, அவங்களுக்கு கீழே 3 மாமா, அந்த மாதிரி மொத்தம் 7 பேரு. இந்த 3 சித்தியுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, யோசிச்சு பாருங்க, எங்க அம்மா தான் மூத்தவங்கன்னு போது அந்த வீட்டுக்கு நாங்க 2 பேரும் தான் குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் நானும் எங்க அண்ணனும். சோ 2 பேரும் அந்த அவங்க எங்களெல்லாம் வளர்த்துட்டு தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆகுது. அப்படி இருக்கும்போது நாங்க தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளைங்கன்றது. அந்த மாதிரிங்க அதுல ஸ்டார்ட் ஆனது. அந்த மாதிரியே போயிட்டு இவ்வளோ தூரம் அந்த எல்லா மெமரிஸுமே நம்ம மனசுல வரும். எந்த இடத்துல வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே நின்று இருக்காங்க எல்லாமே. சோ அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அதே அன்பை கொடுத்து இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்து இதே மாதிரி இப்ப நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப வரைக்குமே என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி, அது வந்து பிரைஸ்லெஸ், கிடைக்காத ஒரு விஷயம். அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கே அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கல, ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. சோ அது வந்து உண்மையாவே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே நம்ம வந்து ஒரு பிளஸ்டு, உண்மையாவே அது. சோ அந்த மாதிரிதான். சோ அதான் நீங்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் தான் நாங்க. ஏன்னா ஒரு துளி கூட கொஞ்சம் நாங்க மனசு சுதந்திரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. வேலையே பார்த்தது இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா இல்ல அந்த பிள்ளைன்னா அப்ப வேலை வாங்குவாங்க சில பேர் இடத்துல எல்லாம். ஆனா நாங்க அந்த இடத்துல ரொம்ப செல்லமா ஒரு சுடுதண்ணி கூட வச்சது இல்லாத அந்த மாதிரிதான் இருந்துட்டு ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் நானு. ஏன்னா எங்க சித்திங்க எங்க அம்மாச்சி எல்லாரையும் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவங்க எப்படிலாம் வேலை பார்த்தாங்கன்றது. சோ அந்த மாதிரி. சோ அப்ப இதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேலையும் பண்ணாம வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, அதான் அம்மா அப்பா இல்ல, வேலை பாரு இதை பாரு அப்படின்லாம் நம்ம எவ்வளவு ஒரு மூவிஸ்ல பாக்குறோம், ரியாலிட்டியில கூட நிறைய பாக்குறோம். ஆனா அந்த ஒரு இதெல்லாம் இல்லைங்க. ஒரு அதான் சொல்றேன், ரொம்ப காட்ஸோட கிஃப்ட். ஒன்னை இழந்தாலும் நமக்கு ஒண்ணு பெஸ்டா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா எல்லாருக்குமே இது அமைஞ்சிராது. எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு விதத்துல கடவுள் நமக்கு நன்மை பண்ணியிருக்காருன்றதுதான் நான் நினைப்பேன். சோ நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லி சித்திக்கு வந்து பல்லாண்டு வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர். கொஞ்சம் டஃபஸ்ட் தான், வாயை அடக்கி ஐம்புலங்களையும் அடக்கின்னு இருக்க மாதிரிதான் இருக்கிறேன். என்ன பண்றது, சில டைம்னா சில எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் தோணும், ஆனா பயம் வரும், ஐயோ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எகிரிருமே அந்த மாதிரி. ஏன்னா அது மெயின்டைன் வந்து பெரிய பெரிய ப்ராசஸ். ஸோ அதனாலதான் வந்து நமக்கு அது வந்து ரொம்ப கடினமா தான் கொண்டு போகணும். ஸோ அதுதான் அந்த ஐடியாஸ் தான் உங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உப்புமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, உப்புமா உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் உப்புமா பிளஸ் இந்த தட்டைப்பயிர் குழம்பு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா செமையா இருக்கும், எனக்கும் அது ஃபேவரெட்டு.
அதுக்கப்புறம் உங்களோட சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. அது போடுற என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஊருக்கு போறோமா, அப்போ இப்ப இங்க எடுக்கிற சாரியை ஊருக்கு போயிட எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போயிருவேன். லக்கேஜ் பாத்தீங்கன்னா நான் தூக்கிட்டு போறேன், அங்க போயிட்டு எங்க கபோர்ட்ல வந்து செட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து யோசனை வரும், அங்க ஊருக்கு போயல ஐயோ இந்த சேலையை எடுத்துட்டு வந்திருக்கலாமோ, நம்ம கட்டிருக்கலாமோன்னு தூடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துல எடுக்கிற எல்லா சேலையும் எடுத்துட்டு போயிடுறது. அப்புறம் மேக்சிமம் அங்கேயே வச்சிருக்குது. அப்புறம் அங்க இருந்து ஒரு சிலதை எடுத்துட்டு வருது. இந்த மாதிரி விட்டு ஒரு 5-6 சிலையை தான் வந்து நம்ம வந்து மாத்தி மாத்தி எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சுடிதார் இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துட்டு போவோமா, அப்புறம் பிள்ளைங்களோட லக்கேஜ், அப்புறம் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரின்ட்டு அதனால ஒரு கொஞ்சம் சாரீஸ் தான் இங்க வச்சிருப்பேன். அந்த மாதிரி அதுவுமே உங்களுக்கு அப்பப்ப வீடியோஸ்ல கட்டுறேன் பாருங்களா, அதுதான். மத்தபடி வந்து ஏன்னா அதான் சொல்றேன் இல்லையா, போகும்போது அங்க போய் தள்ளிட்டு வந்துடுறது, அங்க வச்சிடுறது. அப்புறம் நம்ம தேவைங்கும் போது அதுக்கு போறோம். நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி பிள்ளைங்க, இப்ப எங்க மாமா பிள்ளைங்க எல்லாம் இருக்குங்க இல்லையா, நாங்கெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் போட்டு போங்க. நாங்கெல்லாம் மூத்த பிள்ளையா, எங்க சித்தி லாஸ்ட் சித்தி பிள்ளை வரைக்கும் எங்க ட்ரெஸ் போட்டு வருவோம். அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து பழைய அந்த ஒரு பாகுபாடு எல்லாம் பார்க்க மாட்டோம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, சிலதை கொடுத்துருவேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னும் வச்சு என்ன பண்ண போறோம், எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுதா. சோ அதனால வந்து கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. அப்பப்ப கட்டுறேன் இல்லையா, அதுலயும் பாருங்க. இருக்கு அம்மாச்சியோட இருக்குது நிறைய. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாரினா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோடதுதான் அதிகமா இருக்கும். சம்டைம் அவங்களோடதையும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா நீ இருக்கிறத 1-2 கட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதையே கட்டுறதுக்கு நேரம் கிடையாது, வெளில போறது கிடையாது, இந்த மாதிரி இருக்குது. சோ அதனால அப்பப்ப வீடியோல போறேன்ல, அப்பப்ப வாங்குறமா அந்த வீடியோவை போட்டுறேன். அப்பப்ப ஊர்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இருக்கு சிஸ்டர். அதான் இருக்கிறதையாவது காட்டுங்க சிஸ்டர் சொல்றீங்க. ஆல்ரெடி உங்கள்ட்ட கட்டி காமிச்சதுதான் இருக்குது. இப்ப வந்து அவங்க அண்ணன் வந்து அனிவர்சரிக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்துருக்காரு, ஒரு பட்டு சாரி. அது வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் டிசைன் பண்ணலாம்னு வச்சிருக்கிறேன். அது பண்ணிட்டு கட்டலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரிதான் சிஸ்டர் இருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டர் எனக்கு வந்து வெயிட் வந்து மெயின்டைன் ஆகல, ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப நீங்க இன்னுமே கம்மியா ரொம்ப சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஐடியல் வெயிட் வந்து கரெக்டா வந்துருச்சா இல்ல என்னன்னு சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் சாப்பிட முடியலங்க, உங்களுக்கு சாப்பிட முடியல, சாப்பிடுங்க. எங்கனால முடியலைங்க. ஒரு பருக்க எக்ஸ்ட்ரா போனா கூட வெயிட் 100 கிராம் எகிருதுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க என் மலை குமரெல்லாம். என்ன மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க பாருங்க, எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு இருக்க கூடாதா அப்படிலாம் தோணுதுங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப லோவா சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா வந்து மெயின்டைன்லயுமே நல்ல ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்க மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரிங்களா? சோ அத மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு. அதுக்கப்புறம் நீங்க செய்யறத பார்த்துதான்க்கா நானும் உப்புமா வந்து நிறைய வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர். ஏன்னா உப்புமா நல்ல ஒரு இதுதாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஒருத்தவங்களும் அது உப்புமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் சொல்றத வச்சே சில பேருக்கு எல்லாம் பிடிக்காம இருக்கிறதெல்லாம் இருக்காங்க. அப்படி கிடையாது. உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு டேஸ்டானதுதான். ஏன் பிடிக்கலன்னே தெரியல. ஒண்ணு பெர்ஃபெக்ஷனா செய்யலையா என்னன்னு தெரியல. நல்ல ஒரு சாம்பார் சட்னியோ இல்லைன்னா தேங்காய் சட்னிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம இட்லி எப்படி சாப்பிடுறோம் அந்த மாதிரிதான் சூப்பரா இருக்குங்க. அதுல கடலைப்பருப்பு போட்டு அப்படியே சுட அந்த வறுத்த ரவையை போட்டு நல்லா பண்ணும்போது அந்த எதுவுமே தொட்டுக்கிறது கூட தேவை கிடையாது. இந்த வரமிளகா கருவேப்பிலை மணத்தோட அந்த கடலைப்பருப்பு கற்கு முறுக்குன்னு செஞ்சு அப்படியே வச்சு சாப்பிடுறதுக்கு ஆஹா அமிர்தமா இருக்குங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னே எனக்கு தெரியல. சோ நான் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு குழம்புகள் கூடயாவது வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுதாங்க, ஓட்ஸ் அப்புறம் பனானா அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு ஸ்மூத்தி குடிக்கலாமான்ட்டு. பனானா வந்து வெயிட் கெயினுக்கு உள்ளது. சோ நான் எப்பவுமே சொல்றதுதான், இந்த இது இருக்கு இல்லையா, செவ்வாழை பழம் வந்து எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் நார்ச்சத்து இருக்குது, அதுல இருக்குது. ஆனா வாழைப்பழம் நார்மல் மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துக்க வேண்டாம். ஆனா நீங்க வந்து ஸ்மூத்தினா எப்படின்னா ஓட்ஸ் அப்புறம் நட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயினுக்கு பனானா ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெயிட் கெயினுக்கு, சரிங்களா? ஆனா வெயிட் லாஸுக்கு வெறும் நட்ஸ் மட்டுமே, அந்த ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாமே அடிச்சுட்டு ஓட்ஸ் கொஞ்சம் சேர்த்து கூட அடிச்சுட்டா உங்களுக்கு இன்னும் ஃபீலிங்கா இருக்கும், சரிங்களா? கலோரிஸும் கம்மியாயிடும். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வெயிட் லாஸ்க்கு தண்ணி எப்படி குடிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல, அதை வந்து நான் சொல்றேன். 3 to 4 liters கம்பல்சரி குடிச்சிருங்க. ஏன்னா எவ்வளவு வேர்வை வெளியில போகுது, அதெல்லாம் கூட நமக்கு 3 to 4 liters வேணும். என்னால குடிக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. குடிக்க முடியும், நம்மளால முடியாமலாம் இல்ல. கேப் விட்டு குடிங்க. அளவுக்கு கூட ஒரு பாட்டில்ல ஊத்தி 2 பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க, கரெக்டா குடிங்க. அப்புறம் என்னன்னா, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது கண்டிப்பா கூடவே கூடாது. அதுவும் இந்த ஐஸ் வாட்டர் எல்லாம் சாப்பிட்ட உடனே குடிக்கும் போது டைஜஷன் ஆகாது, ஃபேட் அப்படியே நின்றுக்கிறோம். சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தண்ணி எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் குடிக்கணும். சாப்பிட்ட உடனேயோ சாப்பிட போறதுக்கு முன்னாடி உடனேவோ குடிக்காதீங்க. 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, 20 நிமிஷத்துக்கு பின்னாடி, சரிங்களா? அந்த மாதிரி பிரிச்சுட்டு இடையில குடிங்க. ஒரே நேரத்துல ரொம்ப அதிகமா குடிக்காதீங்க. வயிறு வலிக்கும் நிறைய பேருக்கு. எல்லாம் நம்மள சின்ன பிள்ளைல அப்படிதான் குடிக்கிறது போட்டு அதெல்லாம் பிரச்சனை உண்டாக்கும். அதனால தண்ணி வந்து நார்மல் தண்ணியை கூட குடிங்க, சரிங்களா? ஆனா இந்த லைட் வெதுப்பான வார்ம் வாட்டர் குடிச்சீங்கன்னா இன்னுமே பெஸ்ட், நல்லதுதான். ஆனா நீங்க நார்மல் தண்ணியை கூட குடிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சீரகத்தை கூட ஊற வச்சுட்டு அப்படியே வந்து வச்சிடலாம் ஒரு குடத்துலயோ. உங்களுக்கு அளவு ஒரு 4 லிட்டர் தண்ணியில, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ அதனால தண்ணி, நார்மல் தண்ணியை கூட நீங்க குடிங்க. 3 to 4 liters கம்பல்சரி குடிச்சிருங்க. தண்ணியுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ புரிஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து கம்மியா குடிச்சாலோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எனக்கு ஆகலன்னு சொல்றீங்க இல்லையா? சோ அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? சரிங்க, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எங்க வீட்டுக்கார சிரிப்பு காட்டிட்டு இருந்தாரு, அதான் சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு 2 பேருக்கு காஃபி தான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க எம்டி ஸ்டமக்ல. அதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா வெளியில படியில உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சிக்கன் கபாப், அந்த சாசேஜ், சிக்கன் சாசேஜ் வந்து அன்னைக்கு வாங்கினது இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குலாம் பிரெட்டும் டோஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து அந்த சிக்கன், அந்த அது பேர் என்னங்க, சிக்கன் சாசேஜ் அதை வச்சு ஒரு ஆம்லெட் வச்சு சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. சூப்பரா சாப்பிட்டாச்சு அப்படி ரிலாக்ஸா. அப்புறம் எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்களேன், அங்க எடுத்த பொருள் எடுத்தபடி அங்கங்க இருக்குது. சரி, அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் கிளீன் பண்றேன்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் சரி பாவம் அவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காரு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பேருக்கும், அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப்பும் ஆயிட்டேன் நானு. ஸோ பாருங்களேன், நல்லா ஒரு இளம் வெயிலா இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்குது. ஆனா திடீர்னு பார்த்தா கம்முன்னு ஆகும், திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி மிக்சடா போயிட்டு இருக்குங்க இப்ப இருக்க கிளைமேட். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து கிளீனிங் ஒர்க் இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி, நேற்று சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க சாம்ல சிஸ்டர் வைக்கிறேன் வெயிட் வந்து காட்டுங்கன்ட்டு, அப்புறம் தாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்து பார்த்தேன். 59.80 வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சுல, அதை கழுவலை. அப்புறம் எல்லாமே கழுவி அடுப்பு ஃபுல்லா கிளீன் பண்ணி கிச்சனை வந்து கிளீன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, சிங்க், அது ஒயர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணாங்க, டியூபு. அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கும் மாமாக்கும் வந்து சேர்த்து காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரொமோஷன்ஸ் பண்றோம் இல்லையா, ப்ரொமோஷனுக்கு தான் வந்து வந்திருந்தது. ஸோ அதை வாங்கி வச்சு ஓப்பன் பண்ணி என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மிஷின்ல துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல துணியை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை போட்டு நான் வந்து களைஞ்சு ஊற வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அப்புறமாட்டி தயிர் சாதம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து குக்கர்ல அப்படியே ஊற வச்சிட்டோம்னா அப்புறமா விசில் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 2 சாக்லேட் எடுத்துட்டேன். இது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா வந்து பாத்தீங்கன்னா ஈரோப்பு வந்து போயிருந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால ஒரு 2 சாக்லேட் சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு தான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். சரி, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு தயிர் சாதம் பண்ணலான்ற மாதிரிதான் ஐடியா. சிம்பிளா வந்து முடிச்சுக்கலாம், வெயில் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குல்ல, நல்லா இருக்கும் இந்த காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். அரிசி ஊற வச்சிருந்தால அதை வந்து அங்கிட்டு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு.
சோ உருளைக்கிழங்கு சிம்பிளா பொரிச்சிடலான்ட்டு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயில அது வந்து பொரியணும், நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன். இதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த கடாயில வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து வாழைக்காவும் வந்து பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வீட்டுல வச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சுருள வறுத்து எடுத்துக்க போறோம். நமக்கு ஏத்தாப்புல முறுமுறுன்னு வேணுமா முறுமுறுன்னு, சாஃப்டா வேணும்னா சாஃப்டா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடும். அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணா சாதமும் நல்லா பூ போல வெந்திருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்கு. அப்பதான் தோணுச்சு மோர் குழம்பு மாதிரி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால தயிர் எடுத்து நல்லா மோர் மாதிரி இந்த மாதிரி கடைஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கம்ஃபர்ட் ஃபுட்டுங்க. அதுதான் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு கொட்டிட்டேங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருக்குங்க, அந்த மணமா இருக்கும். மோர் குழம்பு சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மோர் தாளிச்சது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து இந்த சாதம், மோர் தாளிச்சது, உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சு பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு ரிலாக்ஸா உட்காந்து மதியம் லஞ்ச் வந்து சாப்பிடலான்ட்டு சாதம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ஊறுகாய் எல்லாம் வச்சு அப்படியே செமையா சாப்பிட்டோங்க. இதெல்லாம் காம்போ, சிம்பிள் ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டாங்க இல்லையா, கையோட பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி போட்டுடலான்ட்டு எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டுடலான்ட்டு போட்டுட்டேன். கவனை முன்னாடி டியூஷன்ல எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டேங்க நான். அதுக்கப்புறம் சரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து மிக்சர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டாணி எல்லாம் வச்சு சூப்பரா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சியும் மாமாவும் சேர்ந்து கடைக்கு போயிருந்தாங்க, டைலர் ஷாப்புக்கு அம்மாச்சிக்கு தைக்க கொடுக்கறதுக்காக. சோ அவங்க அளவெல்லாம் சொல்லணும்ன்றக்கா போயிருந்தாங்க. வரும்போது இந்த குர்குரே மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்னைக்கு பார்த்தேன். அன்னைக்கு வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டேனேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு பீனட் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 3 பீஸ் வந்து ஸ்ப்ரிங் ரோல், அதுக்கப்புறமா வந்து 3 அந்த ஃப்ரைடு மோமோஸ் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாம ஒரு டின்னராகவே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது சம்டைம் பிடிச்சதை அளவை எடுத்து முடிச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் ஸ்டீம் மோமோஸ் இதெல்லாமே இருந்தது. கொஞ்சம் அந்த மோர் குழம்பு, சாதம் அது எல்லாமே இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு பொரியல், சாதம் எல்லாமே இருந்தனால அதை வந்து டின்னர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான ஒரு சாட்டர்டே வந்து போச்சுங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து டே வந்து போச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களுக்குள்ள வந்து மீட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தா மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.